ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 28th எபிசோட்குள்ளே போயிடலாம். சிறையிலேருந்து ருகி வெளியே வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஆரோவால் சரியாக தூங்கக்கூட முடியாது. அடிக்கடி கட்ட கனவை கண்டு முழிச்சு எழுதிட்டு இருப்பா. சர்வன்ட் கேட்டால் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைமில் உட்காந்துட்டு நம்ம ருகியை திட்டிகிட்டு இருப்பா. அவளால் உள்ளே இருக்கவே முடியாதா, வெளியே வந்ததுலேருந்து எனக்கு தான் பிரச்சனை, கண்டிப்பாக என்னால் அவளை பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் வந்துட்டு ராணியை பார்க்கறதுக்காக எல்லா கண்கு பெயின்ஸும் காலையில் வந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு ருகியும் வந்திருக்கா. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ராணி என்ன சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப வருஷமாக வந்துட்டு நம்ம ருகி வந்து சிறையில் இருந்தால் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம கூட வந்துட்டு ஒன்றா இருக்கிறதுக்காக வந்திருக்கா, அவளை நம்ம இனிமேல் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரோ வந்துட்டு முன்னுக்கு வந்து உங்களோட சர்வெண்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு கான்குபைனாக இருக்கா. ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ருகியும் வந்துட்டு அமைதியாக எதுவும் பேசாமல் சரின்னு சொல்கிறா. இப்போ ஆரோவும் வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் 2 பேரும் ஒருத்தரோட ஃபேஸை கூட பார்த்துக்கல. ஜியா வந்து நைட்டு இவ கத்துன சத்தத்தெல்லாம் கேட்டிருப்பா போல். இப்போ எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இவளுக்கு ஃபேவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. முன்னுக்க மாதிரி இல்லை. ஆரோ வந்துட்டு இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் வந்து சர்வன்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒன்று சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆரோ வந்து சமாளிக்கிறதுக்காக இல்லை நான் எதுக்கு வந்து கத்த போகிறேன், எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களை விட நான் தான் இப்போ வந்து அரசருக்கு அதிகமாக சர்வ் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு கத்த வேண்டிய அவசியம் ஏற்பட போகுது, நீங்கள் ஏதாவது தப்பாக கேட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ கவோ டென்ஷனாக என்ன சொல்லிகிட்டு இருக்கானா, இப்படி பட்ட பகலில் போயிட்டு நைட்டு சர்வ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ராணி இப்போ ருகியை பார்த்து புதுசாக 2 காங்குபைன் வந்திருக்காங்க. காங்குபைன் ஷூ, அப்புறம் வந்துட்டு லேடி இங் வந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீ ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக போய் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அதுக்குமே வந்துட்டு ருகி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ருகியோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேலே கீழே பார்க்குறா. கையில் அந்த ப்ரேஸ்லெட்டில் அதுதான் வந்துட்டு மென்ஷன் பண்ண வரா. என்ன உன் கையில் இருந்த அந்த ப்ரேஸ்லெட் இல்லை, அது நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்ததில்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ருகி வந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இல்லை அது கொஞ்சம் லாக் லூஸாக இருக்குது, அதனால் நான் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்ஸ் வந்துட்டு ரிப்பேர் பண்ணதும் நீ அதை எப்பயும் போல் டெய்லி போட்டுக்கணும், ஏன்னா அது நான் என்னோடய பாசத்தில் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கவோ வந்துட்டு விஷயமே தெரியாமல், நான்லாம் நீங்கள் வந்து பாசமாக கொடுத்த இந்த ப்ரைஸ்லெட்டை ஒரு நாள் கூட கழட்டினதில்லை, எவ்ரிடே வந்துட்டு வியர் பண்ணிகிட்டு இருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி வந்துட்டு கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கா. இவளுக்கே வந்துட்டு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு அதை கையில் மாட்டி விட்டுருக்கா. அது தெரியாமல் அவள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா. சரி ஓகே, வந்துட்டு ருகி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், அதனால் நீ போய் ரெஸ்ட் எடு, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு நம்ம ஃபேமிலி விருந்து இருக்குல்ல, அப்போங்க நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு இப்போ தேங்க்யூ சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பேலஸ்க்கு திரும்ப ரிட்டர்ன் போகிற வழியில் நம்ம காங்குபைன் சென்னு இருக்காள்ல, அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிரின்ஸை வந்துட்டு வளர்க்குறதுக்காக ருகி வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்து விட்டுருப்பாள்ல, மனசே இல்லாமல் தான் வந்துட்டு திரும்ப நான் அவனை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வந்து சீரியலேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப வீக்காக இருக்கான், அதனால் அவன் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை நல்லா பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரமே வந்துட்டு உடம்பு சரியாகி வரணும், ஏன்னா அரசர் வந்துட்டு இந்த ஆரோவுக்கு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணுறதுனால அவள் ரொம்பவே ஆட்டம் போட்டுட்ருக்கா, அவளை நீ தான் அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ருகி வந்து எதுவுமே பேசலை, சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே அமைதியாகிடுறா. இப்போ அங்கே கட் பண்ணி இகோன் பேலஸை தான் காமிக்கிறாங்க. ருகி வந்து ஹெய்லன் கிட்ட, நீயும் இந்த பேலஸில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறான், ஆனால் இப்போ நீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதனால் மூவ் ஆகுறது இந்த டைமில் நல்லதாக இருக்காது, அதனால தான் யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்துட்டு பேபி பிறந்துருச்சுன்னா உன்னோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ உனக்கான ப்ராப்பர் பிளேஸ் கொடுப்பார்ல அரசர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் தேவைப்படலை, நீங்கள் இருந்த அந்த பேலஸ் தான் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான பிளேஸு, இன்னமும் கூட நீங்கள் யூஸ் பண்ண எந்த திங்ஸையும் நான் மூவ் பண்ணல தெரியுமா, அதை நான் ஒரு மெமரியாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஸ்டேஞ்சாக யோசிக்கிற, உனக்கு பிறக்க போகிற இந்த குழந்தைய என்ன ஸ்டேஞ்சாக யோசிக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ குழந்தை வயிற்றுல உதைக்குது, நீங்கள் அவனை வந்துட்டு குறை சொல்கிறது அவனுக்கு தெரியுது போல், அதனால டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஹெய்லன் வந்து ருகி கிட்ட, நீங்கள் சிறையிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் ஒரு நாள் கூட அரசர் வந்து உங்கள் கார்டை திருப்பவே இல்லையா, ஓவர் நைட் வந்து உங்கள் கூட ஸ்டே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நானுமே அதை விரும்பலை, ஏன்னா எங்களுக்குள்ளே வந்துட்டு எமோஷனல் பாண்டிங் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு, இப்போ சடனாக வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் முடியாமல் நானும் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹெய்லனுமே என்ன சொல்கிறான்னா, அரசருமே வந்துட்டு இன்னுமே உங்கள் மேலே இருக்க அந்த குற்றத்தை வந்து நிரூபிக்கலைன்றதுனால கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுவார், எனக்கும் வந்துட்டு அவர் என்ன யோசிக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம ஃபேமிலி விருந்து இருக்குல்ல, நீங்கள் அங்கே வரும்போது இப்போ அரண்மனையில் இருக்க எல்லாருமே உங்களை பார்ப்பாங்கல்ல, இப்போ அரசையும் நம்ம ஆரோவும் வந்துட்டு எப்படி ஃபேஸ் வச்சுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி தான் ஃபேமிலி விருந்து நடக்குது, வின்டர் ஸ்டார்ட் ஆகிறனால வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு டே வந்துட்டு விருந்து மாதிரி கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கு அரசரும் எல்லா கங்குபைன்ஸும் வந்திருக்காங்க. கவோ வந்துட்டு டம்ப்ளிங்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கா, அதாவது கொலக்கட்டை, அது செஞ்சு
செஞ்சு கொண்டு வந்திருக்கா. அதை அரசர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீ உண்மையிலே செஃப் தான் அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ருயி என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கானா, எனக்கு வந்துட்டு இந்த டம்ப்ளிங்ஸ்லாம் நல்லா பண்ண வராது, அதனால் ரோஸ் வினிகர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டம்ப்ளிங்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அதையுமே குடிச்சு பார்த்துட்டு அரசர் வந்து உன்னோட ரோஸ் வினிகர் இல்லாமல் நான் இது வரைக்கும் டம்ப்ளிங் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதை கேட்டுட்டு நம்ம ராணி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஏன் அரசர் வந்துட்டு உன்னை இந்த அளவுக்கு விரும்புகிறாருன்னு எனக்கு நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம ருயுமே வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசரும் அரசையும் வந்துட்டு 2 உடல் ஒரு உயிர் மாதிரி, ஸோ நீங்களுமே என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஆர்வம் கூட தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்ல. இப்போ ஜியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி வந்துட்டு ஆரோ வந்துட்டு நான் காங்கு பையனா மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ அவளை வந்துட்டு எல்லாருமே வந்து ஷின் தான் நாங்கள் கூப்பிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இன்னுமே வந்துட்டு அவளோட சர்வெண்ட் நேமை சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த நேம் வந்து அவள் போட்டிருக்க இப்போ ட்ரெஸ்ஸுக்கே வந்துட்டு இழுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் யூஸ்வலாக கூப்பிட்டு பழகின நேம் அதுதான், என்னால் சடனாக வந்து மாற்றிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ருயி இப்போ சொல்ல. ஆரோ வந்து இன்னும் கொஞ்சமே வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம அரசர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, ருயி வந்துட்டு உன்னோட பழைய ஓனர் தானே, நீ கண்டிப்பாக அவளுக்கு வந்து டோஸ் கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவள் வெளியே வந்திருக்காள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளுமே டோஸ் கொடுத்துக்கிறா. இப்போ இந்த சந்தோஷத்தில் நான் வந்து இன்னொரு விஷயத்தை அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். சென்னை வந்துட்டு நான் வந்து நோபல் லேடியிலேருந்து இம்பீரியல் காங்கு பையனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஆரோவுக்கு தான் வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பான். இவன் ஆரோ ப்ரொமோட் பண்ணதை கேட்டு வந்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாள். கவுக்கெலாம் வந்துட்டு எதுக்கு இப்படி சடனாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ராணிலாம் வந்துட்டு இது ரொம்ப பெரிய போஸ்ட் ஆச்சு, ஏன் சடனாக கொடுக்குறீங்க, இதுக்காக தனி பேலஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஜியா என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஆரோ வந்து ஜியாவோட பேலஸில் தான் வந்து தங்கிட்டு இருக்கா. ஸோ இவளை வந்துட்டு இம்பீரியல் காங்கு பையன் ஆக்கிட்டிங்கன்னா அப்போ எனக்கு வந்துட்டு நான் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் வந்து பர்சனலாக வந்துட்டு ஆரோவை வந்துட்டு இம்பீரியல் காங்கு பையனாக மாற்றிருக்கேன், இதுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் பண்ண தேவையில்ல, நீ தான் வந்துட்டு அந்த இதில் எப்போயுமே வந்துட்டு மிஸ்டர்ஸாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஆரோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் எந்திரிச்சு நின்று எல்லாரும் முன்னாடியே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறா. இப்போ ராணி வந்துட்டு அரசர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கார்டு ஃப்ளிப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா இன்றைக்கி ஆரோ வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக நைட் அவள் கூட தானே ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ புத்திசாலித்தனமாக தான் யோசிச்சிருக்கா, ஆமாம் நான் இன்றைக்கி ஆரோ கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ கவோ ஒரு மாதிரி பார்க்குறா, ஜியா ஒரு மாதிரி பார்க்குறா, எல்லாருமே வந்துட்டு அவளை வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காளுங்க. இப்போ அதோட இந்த விருந்து முடிஞ்சிருச்சு. ஆரோ வந்துட்டு விருந்து முடிஞ்சு வெளியே கிளம்பி போகும்போது எப்பவுமே ஜியாவை விட வந்துட்டு ஆரோ வந்துட்டு முன்னுக்க வந்துட்டு இன்ஃபீரியராக தான் இருப்பா. இப்போ ப்ரொமோட் ஆனனால 2 பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. இப்போ ஜியாவை மதுக்காமல் ஆரோ வந்துட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்து போகக்கூடாது, இப்போ ஈக்குவல் ஆகிட்டனால அவசரம் நடந்து போகும். ஜியா வந்து கூப்பிட்டு என்ன எனக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க. இப்போ ஆரோ வந்து ரொம்பவே திமிரா, இல்லை நானும் வந்துட்டு இப்போ ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம், நான் எதுக்கு வந்துட்டு உங்கள் முன்னாடி நடந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஜியாவுக்கு வந்து கோவம் வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு அரசோட குழந்தைகளுக்கு வந்துட்டு அம்மாவாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா இம்பீரியல் காங்கு பையன்ஸை விட நான் தான் வந்து சீனியரு, நீ வந்து ஆல்ரெடி வந்து கன்சல்ட்ஸியான அதாவது ருயிக்கு வந்துட்டு சர்வெண்ட்டாக இருந்தவ, நீ எனக்கு ஈக்குவலாக இருக்கிறத பற்றி பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜியாவோட சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ருயை வந்துட்டு உள்ளே அனுப்பிட்டு தான் இவன் வந்து காங்கு பையனாகவே மாறினா. இப்போ அது மட்டும் இல்லாமல் ருயி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறது இவளுக்கு ஏதோ செருப்படி கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஆரோ கோவப்பட்டு டக்குன்னு வந்துட்டு அவளை அரைஞ்சிடுறா. இப்போ ஜியா வந்து என்ன சொல்கிறான்னா, சரி சண்டை போடாதீங்க, சர்வன்ட்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இவகிட்டேருந்து நீ கற்றுக்க எப்படி வந்துட்டு காங்கு பையனா வந்துட்டு முன்னேறதுன்னு கற்றுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான்லாம் வந்துட்டு எவ்வளோ கேவலமாக வந்துட்டு நடந்துக்கிட்டாலும் ஆனால் இவ அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணி நம்ம அரசரோட பெட்டில் ஏற மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுன்னு வந்து ஆரோவுக்கு வந்துட்டு இன்னுமே கோவம் அதிகமாக வருது. ஸோ திரும்ப அவளை அறைய போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஜியா வந்து அவளை அரைஞ்சிட்றா. இதெல்லாம் நின்று நம்ம ஹெய்லனும் நம்ம ருயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆரோவால் எதுவும் பேச முடியல, ஜியா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் வந்துட்டு நான் இம்பீரியல் காங்கு பையன் ஆனதுக்கப்புறம் கூட வந்துட்டு எல்லாருமே என்னை வந்துட்டு ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறாங்க, யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இப்போ சர்வெண்ட் என்ன சொல்லிடுறான்னா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, இன்றைக்கி நீங்கள் ப்ரொமோட் ஆகிருக்கீங்க, அரசர் இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் கூட ஸ்டே பண்ண போகிறாரு, வாங்க நான் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ருயி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹெய்லனும் ருயும் வந்துட்டு உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஆரோ இத்தனை வருஷத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வாழலைன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல. கண்டிப்பாக வந்துட்டு அவள் பொண்ணையும் பொருளையும் தேடி பின்னாடி போனான், அதனால் இந்த அவமானத்தெல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ருயும் ஹெய்லனும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹெய்லன் வந்து
ரொம்பவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி நம்ம ருயிக்கு ஃபீல் ஆகுது. அவள் வந்துட்டு நீ ரொம்பவே அதிகமாக சாப்பிட்ற, நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டினா உன்னோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துட்டு இன்னுமே அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு தெரியல, என்னால் சாப்பிடாமலே இருக்க முடியல, ரொம்பவுமே அதிகமாக பசிச்சுட்டே இருக்குது, நான் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ வந்துட்டு மருத்துவர் ஜியாங் வந்துட்டு கூப்பிட்டு இதை வந்து என்னன்னு செக் பண்ண சொல்லலாம் அப்படின்றனால இப்போ ஜியாங் வர வச்சுருக்காங்க. ஜியாங் வந்து ஹெய்லனை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு ஹெல்த்தியாக தான் இருக்குது பேபி, ஆனால் வந்துட்டு அதோட சைஸுக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவளுக்கான வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி மெடிசின் வந்துட்டு கொடுக்க வரும்போது அதை நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், நான் எழுதி கொடுத்தது தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி பார்க்குறான். அதில் பார்க்கும்போது வந்துட்டு இதுக்கான அந்த மெடிசன்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க, அதோட அளவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா எல்லா அளவுமே கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, இவன் சொன்ன போர்ஷன் விட வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, நான் எழுதி கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது தப்பான மெடிசன் இல்லை, கரெக்டான மெடிசன் தான், ஆனால் கொஞ்சம் அளவு அதிகமாகும் போது குழந்தை வந்துட்டு இன்னுமே பெருசாகும், ஸோ இதனால் வந்துட்டு டெலிவரி வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால் வந்துட்டு ஹெய்லனோட உடம்புல இருக்க அந்த ரத்தத்தெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். இதனால் அவங்க டெலிவரி வந்துட்டு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்காக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ இதை கேட்டு வந்து ஹெய்லனுக்கு ரொம்பவுமே பயம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அவள் வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே வந்துட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் இன்னும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே கட் பண்ணி நைட்டு வந்துட்டு ஆரோவோட பேலஸில் தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஆரோ வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கனால இன்றைக்கி அவள் தானே வந்துட்டு பெட்டில் சர்வ் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு அரசருக்கு முன்னாடியே அவள் போய் பெட்டில் உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ அரசை உள்ளே வந்த உடனே வந்துட்டு நீ எதுக்கு பெட்டில் உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நான் 3 வருஷமாக உங்களுக்கு வந்துட்டு கான்குபைனாக இருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட என்னை டச் பண்ணதில்லை, இன்றைக்கி ஒரு நாளாவது வந்துட்டு என்னை சர்வ் பண்ணுறதுக்கு அனுமதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரியுது, 3 வருஷமாக கான்குபைனாக இருந்தாலுமே அரசர் வந்துட்டு இவளை சுத்தமாக வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ இன்றைக்கி இவளாவே வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு அரசரை கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் அரசர் என்ன சொல்லுவார்னா, நீ தானே என்னோட லேடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட, ஸோ இதுக்காக நீ நிறைய எஃபோர்ட்டும் போட்டிருக்கீல, அதனால தான் நான் உனக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கா, உனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சுல, இப்போ நீ இந்த அரண்மனையில் ஒரு ஆள், நீயே நினச்சா கூட இந்த அரண்மையை விட்டு உன்னால் வெளியே போக முடியாது, நீ செத்தா கூட இங்கே தான் பேயா சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருப்பாரு. சரி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஏன் இத்தனை வருஷமாக உன்னை டச் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு ஒரு யூஸ் இருக்குது, உன்னைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கனால எனக்கு ஒரு யூஸ் இருக்குது, அதனால தான் உன்னை வச்சுருக்கான், எப்போவுமே நீ மறந்துடாத, நீ எப்போயுமே வந்துட்டு ருயியோட அடிமை தான், எனக்கும் நீ அடிமை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அதை கேட்டு அவளுக்கு செமையாக டென்ஷன் ஆகுது. ஆனால் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல, வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து இறங்கி அவன் வந்து பெட்டில் படுத்துப்பான். அவனுக்கு வந்துட்டு படுக்க வைக்கிறதுக்கான எல்லா திங்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவள் கீழே அந்த ஃப்ளோரில் வந்துட்டு முட்டி போட்டுருப்பா. இந்த மாதிரி தான் 3 வருஷமாக வந்துட்டு அவள் பெட்டில் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ வந்துட்டு நீ மற்றவங்க முன்னாடி உன்னோட ஸ்டேட்டஸை இழந்துடாதா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி மற்றவங்க முன்னாடி வந்துட்டு அரசர் தனக்கு ஃபேவர் பண்ணுறதா வந்துட்டு எல்லாரும் முன்னாடி காமிச்சிக்கிறா. ஸோ மற்றபடி வந்துட்டு உள்ளுக்கு எதுவுமே இல்லைன்றது இப்போ தான் தெரிய வருது. இப்போ எப்பவும் போல் தூங்குறதுக்காக வந்துட்டு அவனுக்கு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கும் போது கன்னத்தில் என்ன காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எனக்கு ப்ரொமோட் பண்ணனால வந்துட்டு ஜிலஸில் வந்துட்டு ஜியா வந்துட்டு என்னை அரைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தானே இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட, நீ சந்தோஷமாக இதை ஏற்றுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் வெளியே இருந்து நம்ம சர்வெண்ட்லேயும் கேட்டுட்டு தான் இருக்கான், அவனும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இப்போ ஆரோ வந்து அரசர்கிட்ட எனக்கு தெளிவாக வந்து ஒரு ஆன்சர் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து நான் ஏன் ட்ரீட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா, நீயே நல்லா தெரிஞ்சுக்க, அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு உடனே நான் வந்துட்டு பத்திரமா என் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டா தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் வந்துட்டு ருயி மேலே வந்துட்டு தப்பாக ப்ளேம் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதனால தான் வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன், ரூஹி கரெக்ட் டைமில் வந்துட்டு அதை அவளே பண்ணுவா. சரி அதை விடு, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ ஒழுங்காக பதில சொல்லு, அந்த வருஷத்தில் உன்னை யார் அந்த மாதிரி பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போவுமே வந்துட்டு ஸ்டப்பனாக வந்துட்டு ரொம்பவுமே யோசிச்சுட்டு ரூஹி தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவள் தான் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி திரும்ப அதையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்ட்டு இவன் இப்போ எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக வந்துட்டு படுத்துடுறான். அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் வந்துட்டு அதே இடத்துல அவன் முட்டி போட்டு நைட் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே இருக்கா. இப்போ மிட் நைட் போல் வந்துட்டு வெளியே இருக்க சர்வெண்ட்லேயும் இருக்கான்ல, அவன் வந்து அரசர்கிட்ட அரசரே டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த சவுண்டு கேட்டு உள்ளே இருந்து 2 சர்வெண்ட் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே வராங்க.
அதோட காலையில் விடிஞ்சிருது. இப்போ ஆரோ முழிச்ச உடனே வந்துட்டு சர்வெண்ட் இருக்கால, அவள் வந்து மார்னிங் டீ கொடுத்து, நீங்கள் நைட்டு வந்துட்டு அரசருக்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக டயர்டாக இருப்பீங்க, இந்த டீ குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் வந்துட்டு நிலமை புரியாமல் பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் டயர்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு எந்திரிச்சு பார்க்கும்போது ரூமே வந்துட்டு ரொம்பவே எம்டியாக இருக்கும். நார்மலாக இருக்க ரூம் டெக்கரேஷனை விட எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பானுங்க. அதை பார்த்து இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு, நான் வந்துட்டு இம்பீரியல் காங்குப்பை நான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கான், ஸோ வந்துட்டு டெக்கரேட் பண்ணாமல் இருக்கிற திங்ஸும் வந்துட்டு ஏன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இல்லை அரசி தான் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு செலவெல்லாம் குறைச்சிருக்காங்களா, அதனால் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, வெறும் வந்துட்டு பேருக்கான ப்ரொமோஷனை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு எல்லா திங்ஸுமே தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பா. இப்போ அவளுமே வந்துட்டு சர்வெண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ தரையில் உட்காந்துட்டு ரொம்பவுமே பஸ்ட் அவுட் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. அரசர் என்னை பற்றி சுத்தமாக கேர் பண்ணுறதே இல்லை, நான் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பொம்மையாக தான் இருக்கேன், எல்லாரும் தூக்கி போட்டு விளையாடுற ஒரு பொம்மையாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருப்பா. ஆரோட சர்வெண்ட் வந்துட்டு இப்போ கவோ கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது அவள் என்னெல்லாம் பண்ணுறா, என்னெல்லாம் பேசுகிறா, அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆரோ வந்து அடிக்கடி இவகிட்ட வந்துட்டு உண்மையாகவே அரசர் எனக்கு ஃபேவர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா போல். அதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ கவோவுக்கு வந்துட்டு உள்ளே நடக்கிற எந்த விஷயமும் தெரியாதுல்ல, அதனால் அவள் என்ன சொல்லிகிட்டு இருக்கானா, இவ்வளோ ஃபேவர் பண்ணியும் அவளுக்கு எதுவும் பத்தலையாமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. சரி ஓகே, ஆரோ என்ன பண்ணாலும் அப்படியே வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. அவளோட சர்வெண்ட்டே அவளுக்கு லாயலாக இல்லை, அவளும் லாயலாக இல்லை. ஆரோ நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. மற்றவங்க விளையாடுற பொம்மை மாதிரி அவள் ஆகிட்டா, எல்லாருமே அவளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அவள் நினச்ச எதுவுமே வந்துட்டு ஒழுங்காக நடக்கல. இப்போ ஆரோட சர்வெண்ட் போனதுக்கப்புறம் கவோ வந்துட்டு அவளோட சர்வெண்ட் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அரசர் ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு தெரியல, ஒருவேளை கண்டிப்பாக வந்துட்டு ருயி வெளியே வந்தனால கண்டிப்பாக எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும், அதனால் கண்டுபிடிச்சி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஆரோவை தான் எல்லா பிளேமையும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் எப்படி பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஆரோட அப்பா வந்துட்டு என்னோட அப்பா கீழே தான் ஒர்க் பண்ணுறாரு, அவரை வந்துட்டு பிணைய கைதியாக பிடிச்சி வச்சு அவளை கண்டிப்பாக ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ மருத்துவர் ஜியாங் வந்துட்டு ருயியோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அந்த பேசியல் சீட்ஸ் இருக்க பிரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஹெல்த் வந்துட்டு ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பிரேஸ்லெட்டை வந்து சுவாக்ஷின் வந்து மருத்துவர்கிட்ட எடுத்து கொடுக்க, இது அரண்மனைக்கு வெளியே கொண்டு போய் நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தியான பர்சன் கிட்ட கொடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு சன்போன்ற அந்த சர்வெண்ட் வந்துட்டு குகு ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த லாயர் மாதிரி ஒரு லேடி இருப்பாள், அவள் வந்து உள்ளே வரா. அவள் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்கின் சேர் ரிலேட்டடாக பேசலான்னு வந்தேன், அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும், 2 பிளேஸில் வந்துட்டு ஆள் தேவைப்படுது, ஒன்று வந்துட்டு அரசரும் புதுசாக வந்துட்டு காங்பேனை வர்றவங்களும் ஸ்டே பண்ணுற பிளேஸு, அண்ட் இன்னொன்று வந்துட்டு கார்டனில் வந்துட்டு ஆள் தேவைப்படுது, எங்கே போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, அரசரும் வந்துட்டு புதுசாக ஸ்டே பண்ணுற காங்பேனும் ஸ்டே பண்ணுற பிளேஸில் போடுங்க, அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ குகு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நீங்கள் வந்து அவர்கிட்ட அரசர்கிட்ட வந்து ஃபேவர் கேட்கலனாலுமே அவர் கண்டிப்பாக வந்துட்டு ரிவார்ட் பண்ணியிருப்பார், ஏன்னா வந்துட்டு நீங்கள் கோல்டு பேலஸ்க்கு போனதுக்கப்புறம் உங்கள் இதை காப்பாற்றுறதுக்காக அவர் என்னை கூப்பிட்டு 2 சர்வன்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து கார்ட் பண்ண சொன்னார். ஸோ அதனால் நானே வந்துட்டு ப்ளேஸ் பண்ண ஆள் தான் வந்துட்டு லிங்கின்ச்சே, அப்புறம் இன்னொரு சர்வெண்ட்டுமே வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு நேச்சுராகவே வந்துட்டு நீங்கள் சொல்லலைனாலுமே அரசர் வந்துட்டு இதை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் வந்துட்டு ருயிக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அரசர் என்ன தான் கைவிட்டு அங்கே அனுப்பி வச்சுருந்தாலும் அவளை பற்றி யோசிச்சு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்றத இப்போ தான் புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஈவன் வந்துட்டு ஜியாங் மருத்துவர் உள்ளே வர்றதுக்கு காரணம் கூட வந்துட்டு அரசர் தான். அவரோட அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள அவளை சீக்கிரம்லாம் வந்துட முடியாது. ஹெய்லன் வந்து போய் ஹெல்ப் கேட்கும் போது நம்ம குயிரு மருத்துவரும் தான் வந்துட்டு சீக்கிரட்டாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் வந்துட்டு ருயிக்கு ஒரு விஷயம் புரியுது. அரசர் வந்துட்டு கைவிட்டாருன்னு நினச்சா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு அது எதுவும் உண்மை கிடையாது. என்னதான் வந்துட்டு சிறைக்கு அனுப்பியிருந்தாலும் அவள் அங்கே உள்ளே வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணமே அரசர் தான்றதை வந்துட்டு அவளே புரிஞ்சுக்கிறா. இப்போ மருத்துவர் ஜியாங்குமே இதை கேட்டுட்டு, இதுலேருந்து அரசர் வந்துட்டு உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறான்றது நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ருயியுமே வந்துட்டு சுவாக்ஷின் மூஞ்சியை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அவளுமே வந்துட்டு இதை கேட்டு லைட்டாக கண் கலங்குறா. உடனடியாக வந்துட்டு அரசரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இங்கே அரசர் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ருயியும் அரசர் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வந்துட்டு ஓவியத்தை கொடுத்து வச்சுருப்பார்ல, அது திரும்ப இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்துட்டு இந்த பெயிண்டிங்கை
இப்போ தான் திரும்பி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன் கவுவுக்கு இது பிடிக்காம இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் மிஸ் பண்ணாலும் உன்னையே மிஸ் பண்ணல, நீ அங்கே சிறையில் இருக்கும்போது பொண்ணுங்க செய்கிற அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ அது மட்டும் இல்லாமல் நீ உன் கையாலே போட்ட அந்த 362 நாட்டுமே வந்துட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எம்ப்ராய்டரி பண்ணுற ஒவ்வொரு கச்சீஃபும் என் கண்ணை தாண்டி தான் போகும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அரண்மனைக்கு வெளியவே கொண்டு போவாங்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன், எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டுருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனாலுமே நீ வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ உன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு வந்துட்டு நம்ம ரூஹிக்கு வந்து ரொம்பவுமே இமோஷனல் ஆகிடுது. இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு அரசரை தப்பாக நினச்சிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறா. இப்போ தான் வந்துட்டு அரசருக்கும் நம்ம ரூஹிக்கும் நடுவில் அந்த லவ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தென் வந்து மற்ற கான்குபைன்ஸை பார்க்குறதுக்கும் நம்ம ரூஹியை பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது இதுலேயே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அரசர் வந்து ரூஹிக்கு வந்துட்டு ஒரு இந்த க்ரீன் ப்ளம் பிளாசம் பவுடர் வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருப்பார்ல, ஒரு மேக்கப் திங்ஸ், அதை வந்து இது வரைக்கும் அவள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டா. இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அரசர்கிட்ட சொல்ல, இந்த வாசனை வந்துட்டு உனக்கு மட்டும் தான் செட் ஆகும், இது வந்து வேறு யாருக்குமே சூட் ஆகாது. ஆக்சுவலாக நீ என்கிட்ட சொல்லியிருக்க நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிட்டு எப்போயுமே வந்துட்டு கஷ்டத்தில் கைவிட மாட்டேன்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்போ சொல்கிறேன், இனி வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், வாட் எவர் ஹேப்பன் நான் எப்போயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ரூஹிக்கு வந்து அரசர் மேலே இருந்த ஹோப்லாம் வந்துட்டு போயிருந்திருக்கும். இப்போ அகைன் வந்துட்டு அதை அவர் ரீகெயின் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி இந்த எபிசோடில் தான் வந்துட்டு அரசருக்கும் வந்து நம்ம ரூஹிக்கும் வந்துட்டு எவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து வின்டர் சீசன் முடிஞ்சு இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒவ்வொரு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது வந்துட்டு ஃபேமிலி விருந்து மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்துட்டு விருந்து வச்சுருக்காங்க. இப்போ ராணிக்கு வந்துட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது ராணிக்கு வந்துட்டு முத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பாக்ஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாரு. மற்ற எல்லா கங்குபைன்ஸ்க்கும் ஒவ்வொரு முத்து கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து முத்து இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ஆரோவோட பாக்ஸில் மட்டும் அந்த சினாபர் விஷம் இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே தூக்கி போட, இப்போ ஜியா வந்து என்னாச்சு, ஏதோ ரெட் கலரில் இருக்கு, என்ன அது அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறா. எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரோ நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு எல்லாருக்கிட்டே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஆரோ எந்திரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேய் எட்டி பார்த்துட்டு இது என்ன விஷம் இருக்குது, சினாபர் இருக்குது அரசரே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது வந்து பாய்சன், இது எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்க, தெரியாமல் மிஸ்டேக்கனாக கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆரோ கேட்க, இப்போ அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இது சினாபர், இது வந்துட்டு ஹாட் வாட்டரோட கலக்கும் போது வந்து மெர்க்குரியா மாறிடும், இந்த கிஃப்ட் வந்துட்டு உனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த லேடி லாயர் இருப்பாங்கல்ல யுகு, அவங்கள எழுப்பிட்டு நீங்கள் இதை எல்லாத்துக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவங்க எந்திரிச்சு முன்னாடி வராங்க. இப்போ அவங்க எல்லாம் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த காங்குபைன் பேய் அப்புறம் ஈயோட குழந்தை இறந்து போணுச்சுல, அந்த விசாரணையை வந்துட்டு அரசர் என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அதை நான் விசாரிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, அந்த டைமில் வந்துட்டு விசாரணை எடுக்கும்போது ஒருத்தன் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பான்ல, நம்ம கன்சோட் ஜியான் ரூஹி தான் வந்துட்டு இதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவனோட பிரதர்ஸை வந்துட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ரொம்பவே ரிச்சாக வாழ்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு விசாரிக்கும் போது அது நம்ம ஆரோ தான் வந்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஆரோ பயந்துக்கிட்டே வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு, இல்லை என்னை யாரோ ஃப்ரேம் பண்ணுறாங்க, நான் இந்த பணமும் கொடுக்கல, நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஆரோ என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி வந்துட்டு அவரோட பிரதர் வந்துட்டு நாக்கு அறுக்கப்பட்டு மியூட்டாக மாறிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் எப்படி அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ரூஹி வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆல்ரெடி நீ அந்த பனிஷ்மெண்ட் பீரோவுக்கு போன மாதிரி எந்த ரெக்கார்டும் இல்லை, அப்புறம் எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து சரி உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னதுன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரோவை யார் வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ண வச்சதுன்னு கண்டுபிடிக்கலான்றதுக்காக ரூஹி கேட்பா. இல்லை நான் வந்து போனேன், அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு இது பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ரூஹியை பார்த்து கேள்வி கேட்க, என்னோட இன்னசென்ஸை நான் தானே நிரூபிக்கணும், எனக்கு அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நீ எப்படி அங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அதுக்காக அதில் எந்த ரிப்ளையும் பண்ணலை, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, யாரோ சொல்லி கேள்விப்பட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அரசர் வந்து ஆரோக்கிட்ட, அந்த வருஷத்தில் நீ தானே சாட்சி சொன்ன, அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்றத ஒரு வேர்டு கூட மறக்காமல் அப்படியே நீ சொல்லணும், எந்த விஷயமும் மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த வருஷத்தில் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு வந்துட்டு அப்போ நடந்தது நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் ஆனனால நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு வந்து பேய்க்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது, இவ ஏதோ பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன், இதை நீங்கள் தீர விசாரிக்கணும், எனக்கு வந்துட்டு இவன் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் ஒரு சைடு கொந்தளிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹெய்லன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா,
அந்த வருஷத்தில் வந்துட்டு சுழியன் வந்து நம்ம கன்சோர்சியன் ரியோட வந்துட்டு பேலஸை வந்து செக் பண்ண போகும்போது தடுத்து நிப்பாட்டினதே ஆரவ் தான். அவள் அப்படி பண்ணதில் எனக்குவே வந்துட்டு ரொம்பவே டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சினாபரை கண்டுபிடிக்கும் போது ருயி சிஸ்டரோட ட்ராயரில் ஃப்ரண்ட்டில் இருந்து தானே கண்டுபிடிச்சாங்க. உண்மையாகவே அவங்க அந்த க்ரைமை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் கண்டுபிடிக்கிற மாதிரி அவளை எக்ஸாக்டான லொக்கேஷனில் வைக்கணும்? இதை நீங்கள் தீர விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹெய்லன் சொல்ல, இப்போ அந்த காங்குபைன் ஷூ புதுசாக வந்து இருப்பாள்ல, அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உண்மையாகவே வந்துட்டு அதை வந்து அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க மெய்ட்ஸும் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்க வேலை செய்கிற யாராவது ஒருத்தர் கூட அதை வச்சுருந்துருக்கலாம், சொல்ல முடியாத ஆரோ கூட வச்சுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட 28th எபிசோட் முடிஞ்சு. அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.